அவர்கள் எந்த விதமான மானிட்டோரிங்கும் செய்யறது இல்லை, போய் பார்க்கறதும் இல்லை. அவருடைய காசுக்கு அந்த வேலை நடக்குதுன்றத அவர்கள் டாக்குமெண்ட் ரீதியாக ஏதோ பேப்பர்கள் அடிச்சு படங்களையும் போட்டு எடுக்கிறார்கள். இது கிளிநொச்சியிலேயும் நடந்தது. நாங்க இந்த கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு என்ஜிஓக்கள் இதனை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாமல் அவர்கள் தங்களுடைய பாக்கெட்டுகளை மட்டும் நிரப்பிக் கொள்கிறார்கள். என்ஜிஓக்கள் சொல்ற அவ்வளவு மாற்றங்களும் அவ்வளவு நடந்திருந்தா இன்னைக்கு இலங்கையில வறுமையும் இருந்திருக்க கூடாது, கல்வி போதாமையும் இருந்திருக்க இயலாது. நல்ல கரெக்ஷனல் அங்க வேலை செய்தவர்களே எனக்கு வந்து டிரெக்டர்ஸ் இது ஒன்றுமே நடைபெறவே இல்லை. இது அநியாய காசு, இந்த காசை இப்படி மண்ணாக்குறார்கள் என்று சொல்லி அவர்களே அங்க வேலை செய்யறவர்களே சொல்லி இருக்கிறார்கள். புலம்பெயர் அமைப்புகள் அல்லது உள்ளூர் என்ஜிஓக்கள் அவர்கள் இவ்வாறு இந்த தாங்கள் சேகரிக்கின்ற பணத்துல 80% அதிகமானதை போட விரும்புகிறார்கள் அல்லது போடுறார்கள். ஆனால் சர்வதேச என்ஜிஓக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 20% தான் மக்களுக்கு போகுது, 80% அந்த என்ஜிஓக்கள்ல பணியாற்றுகிறவர்களுக்கே அந்த பணம் திரும்பி போகுது.